நடனமாடும் நல்லா இருக்கு. இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர வந்து நல்லா வளர்றதுக்கு வரவேற்கிறேன். அவருக்கு விசில் சின்னம் குடுத்துருக்காங்க. அத ம். பத்தி உங்களோட கருத்து? விசில் சின்னம் வந்து நல்ல சின்னம் தான். ஏன்டா எல்லாரும் அறிமுகப்படுத்தக்கூடிய சின்னம். டக்குனு எளிதா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கக்கூடிய சின்னமா இருக்கு. புரிஞ்சுக்கலாம். நம்முடைய பாதுகாப்பு நம்ம கையில இருக்குது. இப்ப விஜய் வந்து அவரால அங்க 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து சரியான கூற்று இல்ல. அவரு வந்து ஒரு செலிபிரிட்டி இல்லைங்களா? பார்க்க போற பொதுவான மனுஷனுக்கு அவங்களுக்கு அந்த சேஃப் இருக்கணும். அதனால இவங்களால தான் காரணம் யாரையும் நம்ம மற்றவங்க மேல அந்த பழிய போட முடியாது. மக்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். யார் வேணாலும் புடிச்சிருக்கலாம், யாரையும் தெரிஞ்சுக்கலாம். பட் மக்கள் அவங்க சேஃபா பார்த்துருக்கணும். அதனால அவங்க பாதிப்பு வந்து நானு குறிப்பிட்ட விஜய் தான் காரணம், இல்ல இந்த கவர்மெண்ட் காரணம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. இதுதான் என்னுடைய பொதுவான கருத்து. பிற்பாடு அவருக்கு விசில் சின்னம் அப்படின்றது. அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன சின்னம்ன்ட்டு என்ன பண்றாங்க? அம் தேர்தல் கமிஷன் நிர்ணயிக்குது. அத வந்து நம்ம கமெண்ட் பண்றதுக்கு சாத்தியக்கூறு கிடையாது. பிற்பாடு அவரு வந்து ஆ டான்ஸ் ஆடினாரு அப்படின்ற மாரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. இயல்பாவே அவர் ஒரு நடிகர். அவரு எந்த பின்னணித்துல வந்தாரு, அத என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துறாரு. அவரு திரையுலகத்துல அவர் டான்ஸ் ஆடுவார் தெரிஞ்சு தானே தலைவரா ஏத்துக்கிறாங்க. ஸோ அவரு டான்ஸ் ஆடினாரு, விசில் அடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கமெண்ட் இல்ல. இது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமே. அவரு தெரிஞ்ச ஒரு விஷயத்துல உள்ளவர் தான் என்ன பண்றாங்க? தலைவரா தெரிவு செய்றவங்க. அது மக்களுடைய இது. அது தேர்தலுக்கு பிற்பாடு தான் அதனுடைய முடிவுகள் தெரியும். முடியறதுக்கு முன்னாடி நாம வந்து யாரையும் என்ன பண்ண முடியாது? குற்றப்படுத்தவோ, குறை சொல்லவோ நமக்கு உரிமை கிடையாது.